இந்த நாள்ல கூட ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு காரியம். நீங்க when you study the Bible, வேதத்தை படிக்கும் போது ஏதோ பைபிள் நான் படிக்கணுங்கிற கட்டாயத்தோட நீங்க படிப்பீங்கன்னா you will never reap. நீங்க எதுவுமே ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது, எதுவுமே உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. The Bible talks about who God is. தேவன் யார் என்று வெளிப்படுத்துகிறது தான் இந்த பரிசுத்த வேதாகமும். அதே நேரத்துல நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது கர்த்தருடைய வேதம். தேவன் எப்படி இருக்கிறார், வாட் காட் கேன் டூ இன் அவர் லைவ்ஸ், நாம எப்படி வெற்றியா இருக்க முடியும், வாட் இஸ் தி ஹார்ட் ஆஃப் காட், தேவனுடைய இருதயம், அவர் மனசுல உங்களை குறிச்சு என்ன நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. சோ வாட் இஸ் he thinking? இதெல்லாம் தான் பைபிள்ல எழுதப்பட்டு இருக்கிறது. பைபிள் ஏதோ சும்மா கற்பனையா ஏதோ எழுதப்பட்டில்ல. இட்ஸ் ஆல் அபவுட் காட் அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் யூ அண்ட் மீ. காட்னாக்கா காட் த ஃபாதர், காட் த சன், காட் த ஹோலி ஸ்பிரிட். இந்த திரியேக தேவனை குறிச்சுதான் பைபிள் ஜெனசிஸ்ல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிறது. அந்த ஜெனசிஸ்ல இருந்து வெளிப்படுத்தின விசேஷக்கும் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர்ஸ்ல ஏதோ ஒரு கேரக்டர் நீங்களும் நானாவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ காட், தேவன் பாத்தீங்கன்னா பூமியில வித் பெரிய ஒரு டிசைன், ஒரு டிசையரோட தான் மனுஷனை உண்டு பண்ணினார். He just didn't create man ஏதோ டைம் பாஸுக்காக, தேவனோட டைம் பாஸ் பண்ணுவதற்காக மனுஷனை உண்டாக்கல. He created man with a great plan and purpose. Amen. மனுஷனை உண்டு பண்ணும் போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், அவர் சொல்லுவாரு, யூ ரூல், என்னிடத்துல இருந்து வாட் எவர் ஐ எம் ரூலிங் ஐ எம் கிவிங். வானம் என்னுடைய, பரலோ the heaven and heavenlies belong to God. பூமியை மனுப்புத்தரரு கொடுத்திருக்கிறாராம். சங்கீதம் 115 எழுதி இருக்கிறபடி. சோ அவைகளை ஆளணும். he has called us to rule and reign. அதுக்குதான் கர்த்தர் நம்ம பூமியில வச்சிருக்கிறார். பிசாசானவன் வஞ்சித்து ஆதாமுடைய கரத்திலிருந்து அந்த அதிகாரத்தை பிடுங்கி கொண்டு போனதுனால so we became, நம்ம helpless ஆனோம். and இயேசு when he came into this world, he went to the cross. அவர் மரித்தாரு. through his death and resurrection he destroyed பிசாசுடைய கிரியைகளை அழிச்சிட்டு அவங்க கிட்ட இருந்த அந்த அதிகாரத்தின் திறவுகோலை வாங்கி கொண்டு பிடிச்சிட்டு போயிடு வாங்கல. he just snatched away from the devil. அதை மறுபடியும் சகல அதிகாரமும் நம்ம கரத்துல கொடுத்திருக்கிறார். once again எதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? இந்த பூமியில நீங்களும் நானும், இந்த பூமி உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு to rule and reign. amen. hallelujah. hallelujah. உலகத்துல நீங்க எங்க எந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் அதிகாரத்துல இருக்கிறவர்களை தான் எல்லாரும் நோக்கி பார்ப்பாங்க. நம்ம இந்தியால எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற சீஃப் மினிஸ்டர் இருக்கலாம், இந்தியால இருக்கிற பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம், we look to them இல்லையா? அவங்களதான் நோக்கி பார்க்கிறோம். ஏதோ ஒரு நல்லதையோ கெட்டதையோ பேசிக்கொண்டுதான் இருப்போம். அதே போல பூமியில மனுஷர்கள் ஒவ்வொரு தேசத்திலையும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எதுக்காங்க அவங்களெல்லாம் வச்சிருக்கிற ரூல். தன்னுடைய அந்த தேசத்துல இருக்கிற பிரஜைகள் ஃபேவர் அவங்களுக்கு அந்த இடத்துல நடத்தணும்னு தான் அவங்களை எலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. சோ எவ்ரி ஒன் லுக்ஸ் டு தெம். ஒரு லீடர்ஷிப் இருந்துச்சுன்னா அவங்களதான் நோக்கி பார்ப்பாங்க. சோ அதே போலதான் பூமியில நமக்கு ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறாரு? எப்படியோ கூனி குறுகி வாழ்வதற்கல்ல. he has kept us as leaders. நம்ம மற்றவர்கள் நோக்கி பார்த்து வாழத்தக்கதான கிருபையை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். சும்மா நம்ம ஏதோ இருக்கிறதுக்கு அல்ல. there is so many things God has அவருடைய இருதயத்துல அவர் நினைச்சு வைத்திருக்கிறார். அவைகளை செய்து முடிக்கணும்னு நினைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ ஒவ்வொருத்தருக்கும் நான் அடிக்கடி சொல்ற வருஷம் தான் நீங்க படிச்சீங்கன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கு தேவன் அவைகளை தம்முடைய ஆவினால வெளிப்படுத்தினார் என்று எழுதப்பட்டு இருக்கும். சோ திஸ் இஸ் தி பிளான் ஆஃப் காட். அதாவது எப்படின்னாக்கா we are so limited. நாம இவ்வளவுதான் ஆண்டவர் இவ்வளவுதான். நோ, God has so much resources. அவர் அத்தனை ரிசோர்சஸ் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் உபாகமத்துல அவர் எழுதும் போது அவர் சொல்றார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை எப்படிங்க நீங்க மேன்மையா இருக்கணும். ஐ வாண்ட் டு உங்களை மேன்மையா வைக்க விரும்புகிறேன்.
not to be an ordinary person. Amen. Hallelujah. நீங்க ஆர்டினரியா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா யூ வில் பி ஆல்வேஸ். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருங்க, யூ வாண்ட் டு லிவ், நாம பூமியில ஒரு அற்புதமான ஆச்சரியமான வாழ்க்கை வாழணும்னு அவர் நினைச்சிருக்கிறாரு. சோ அதனாலதான் நீங்க சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது அதுல 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது யூ கேன் see the heart of God. அந்த இடத்துல தேவன், நீங்க இட்ஸ் அபவுட் யூ, இட்ஸ் அபவுட் யூ. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதை படிக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற, இட்ஸ் ஆல் அபவுட் யூ, இட்ஸ் அபவுட் மீ. அங்க என்ன சொல்றாருங்க, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளவுதர மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். திஸ் இஸ் யூ, திஸ் இஸ் யூ. அந்த ஃபிளரிஷிங், அந்த ப்ராஸ்பெரிட்டி, அந்த சக்சஸ், அந்த விக்டரி. நெவர் திங்க் ஏதோ ஆண்டவர் வந்து பணம் கொட்ட அதெல்லாம் வரவங்க இல்லைன்னு சொல்லல. பட் அபவ் தட் someone very special, someone who will be noted. யாரோ ஒருவர் உங்களை கவனித்து பார்க்க கூடியவர்களாக, somebody ஒரு ரிடீமராக, ஒரு ரட்சகராக, யாரோ ஒருவரை ஆசீர்வதிக்கிறவர்களாக, அப்படியான ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. சோ அதுக்கு வேண்டிய குவாலிட்டியை தான் கர்த்தர் என்ன பண்றாருங்க 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல சொல்றாரு. இஃப் யூ வாண்ட் டு, அந்த 3ஆம் வசனத்துல இருக்கிறபடி ஆண்டவருடைய விருப்பம் நாங்க anyone, அதாவது அவன் who someone, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கேரக்டர் தேவன் எதிர்ப்பா, அவன் தான், நாட் எவ்ரி ஒன். அவன் அவன் யாருங்க? who is that person, who is that man? Hallelujah. who are they? யார் அது பாருங்க. அவர் சொல்லுவாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழி நில்லாமல், பரியாசக்காரர் உட்கார்கிற இடத்துல உட்காராமல். So God says, this is no from me. இது எனக்கு பிடிக்காத காரியம், which I hate. என்ன எதிர்க்கிறாரு கர்த்தர், என்ன வெறுக்கிறாரு? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கிறது அவருக்கு பிடிக்காது. He doesn't want you to have a relationship with, எப்படிங்க, hallelujah, wicked இருக்கிறவங்க கிட்ட. Don't take the counsel, do not follow the advice of the wicked, or stand along with the sinners, or join in the mockers. பரிகாசம் பண்ணுகிறவங்களோட உட்காராத. Don't have a relationship. அதாவது என்ன சொல்ற, don't have fellowship or relationship with these kind of attitude உள்ள ஜனங்கள் நடுவுல you are living. ஆண்டவர் பைபிள்ல சொல்லும், we live in a crooked and perverse generation. நம்ம சுத்தி இப்படிதான் இருக்குது, குரூக்கட் இருப்பாங்க, பர்வஸா இருப்பாங்க, பல தரப்பட்ட ஜனங்கள், பொல்லாத ஜனங்கள் நடுவுல தான் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் லிவிங் தேர், அதன் நடுவுல தான் நீங்களும் நான் இருக்கிறோம். பட் ஆண்டவர் சொன்னாரு, தேவன் சொன்னபடி, பட் டோன்ட் ஹேவ் ஃபெலோஷிப் வித் தேம், அவர்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்காத. அந்த ரிலேஷன்ஷிப் எப்படிங்க, அவங்களோட பேசுறது தப்பு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, டோன்ட் டேக் தி கவுன்சில், ஒரு விக்கெட் துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்காதீங்க. அவனுடைய ஆலோசனை எப்படி இருக்கும், உன்னை அழிக்கக்கூடிய ஆலோசனை தான் இருக்கும். They don't have thoughts. அடுத்து பாத்தீங்கன்னா, பாவியுடைய வழி நில்லாதீங்க. Don't make yourself, நாம எல்லாம் எல்லாரும் எனக்கு நோ. ஆண்டவருடைய வசனம் சொல்லும், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல. So God wants us to separate. அவர்களை விட்டு பிரிந்து போனதான் பைபிள் சொல்லுது. அதே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல, separate yourself, பிரிந்து போய் அவர்கள் செய்கிறது நீங்க செய்யாம இருங்க. Then I will accept you, உங்களை நான் என் குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். So he says, these things, நான் வெறுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெறுப்பா இருக்கட்டும். Then again God says, அது சொல்லிட்டு அவர் அடுத்து சொல்லுவாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, but they delight in the law of the Lord, meditating it on day and night. இத விட்டுட்டு ஆண்டவர் சொல்றார், இந்த பழக்கத்தை விட்டுட்டு you choose what I like, எனக்கு விருப்பமானதை நீ செய்வாயானால். என்ன சொல்றாருங்க, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும்.
Learn to love the word of God. இன்னைக்கு காலையில இருந்து எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கறீங்க? How many உண்மையாகவே நீங்க பைபிள் எடுத்து படிச்சீங்க? Did God speak to you through that word? ஏன்னா I know that பாருங்க, He speaks to us through His word. Do you have that confidence? இன்னைக்கு கர்த்தர் நான் படிக்கிற வேத பகுதியில் இருந்து என்னோட பேசினாருன்னு அவர் சொல்றாரு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருது, இரவும் பகலும் அதுல தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed are you. Blessed யாருங்க? இப்ப வேதத்துல சொல்லும், இந்த திருவசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று ரெவலேஷன் 1:3 சொல்லும். ஆமென். இஃப் யூர் படிக்கிறவங்க, அதபடி வாழ்றவங்க, when you begin to do, சொல்ல you are blessed, பாக்கியவான்கள். இந்த திருவசன தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் பாக்கியவான் எழுதப்பட்டு இருக்கும். So every time you study the word, you are called blessed. Hallelujah. கர்த்தருடைய வசனத்தை கேட்க கேட்க ஆண்டவருடைய வசனம் சொல்ல you are blessed. அவருடைய வசனத்தை கை கொண்டு செய்யும் போது again the word will say you are blessed. இங்க அதான் சொல்லும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வாட் இஸ் கோயிங் இன் யுவர் மைண்ட்? எதை குறிச்சு பேசுறீங்க? எதை குறிச்சு யோசிக்கிறீங்க? Do you think about God? Do you meditate on God? எனக்கு நல்லதை செய்வார், நன்மையானதை செய்வாருங்கிறத பேசுவீங்களா? இல்ல தீமையான காரியங்கள், நெகட்டிவான காரியங்களை பேசுவீங்களா? Do you talk about God or you talk about evil things, flesh, மாம்சத்துக்குரிய காரியங்களை பேசுறீங்களா? Choice. Hallelujah. மேல இருக்கிறத செய்யக்கூடாது, 1ஆம் வசனத்தை செய்யாதீங்க, 2ஆம் வசனத்தை நீங்க இதன்படி செய்வீங்கன்னா, when you begin to live the second verse, delighting in the law of the Lord and meditating it on day and night, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதில் இரவும் பகலும் அதுல தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஆமென். பைபிளை நாம வச்சுக்கிட்டு அத முத்தமிட்டு வைக்கிறது இல்ல, தொடச்சு வைக்கிறது இல்ல, அது திறக்கணும், படிக்கணும், அது சொல்றபடி கீழ்ப்படியணும். then you become blessed. அதுக்கெல்லாம் பெரிய உழைப்பு தேவையில்லை. when you begin to do that, அன்றைய 3ஆம் வசனம் சொல்லும், அவர்கள், those, அவன், தமிழ்ல வந்து இண்டிவிஜுவலா சொல்லலாம், இங்கிலீஷ்ல தே, அவர்கள் யாருங்க? a group may be there, ஒரு ஃபேமிலி இருக்கலாம், a church இருக்கலாம், those who follow the principles of God. என்ன சொல்லுதுங்க? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, they are like trees planted along the river bank. அவன் தீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுறுதரா மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? That is the heart of God. That is the heart of God. God doesn't want you to be a failure. நீங்க ஒரு ஃபெயிலியரா இருக்கிறது கர்த்தருடைய விருப்பம் இல்ல. யோசேப்பு, கர்த்தர் தேவன் அவனோடு இருந்தான், காரிய சித்தி உள்ள. God wants you to prosper, successful. Amen. உங்க வீட்டுல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், பிளஸ்டா இருக்கணும். உங்க குடும்பத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். உங்க சுற்றுப்புறத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல when people see you, they should say that you are a blessed person. எதுக்கு சொல்லணும்? ஏதோ ஒரு காரியம் உங்களால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். they should praise you. அதுதான் நம்முடைய வாழ்க்கை, அதுதான் அடையாளம். பெரிய பணம் அதெல்லாம் இல்லை, அது இருக்கும், அது கர்த்தர் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல. அது ஆண்டு சொல்றார், நீ ஐஸ்வர்யராக அவரே பலனை கொடுப்பாரு when you are truthful to God. பட் அதுக்கு மேல கர்த்தர் என்ன விரும்புறாருங்க? அவர் சொல்லுவாரு, இஃப் யூ, நான் வெறுக்கிறத நீ வெறுத்து நான் நேசிக்கிறத நீ நேசிச்சுன்னா, you will be what I want you to be. இன்னைக்கு நிறைய நேரத்துல நாம ஜெபிக்கிற ஜெபம், நான் கேட்கறதெல்லாம் எனக்கு விருப்பப்பட்டதை கேட்போம், நான் எதிர்பார்க்கிறத கேட்போம். பட்
there is a mind of God. தேவனுடைய மனசுல, தேவனுடைய சிந்தனையில உங்களை குறிச்சு என்ன குறிச்சு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். எரேமியா 29:11 சொல்ல, உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். I know the plans that I have for you. அப்போ அவருக்கு தெரியும். He has a best plan for you. He wants to, உங்க வாழ்க்கை எப்போதும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. யோசேப்புடைய சக்சஸ்ஃபுல்னஸ், அவன் எப்படிங்க, அடிமையா இருக்கும் போது he was successful. ஜெயில போடும் போது அவன் சக்சஸ்ஃபுல். பார்வோனுக்கு முன்னாடி நின்று when he became the prime minister of Egypt ஆனவர், but that is not successful. In every condition, in every place, Joseph was successful. அவனோட தேவன் இருக்கிறத மத்தவங்க பார்த்தாங்க. ஹல்லேலூயா. போத்திபார் பார்த்தான், ஜெயில் வார்டன் பார்த்தான். They saw God working in him. தானியேலோட இருக்கிறத ஒவ்வொரு ராஜாவும் பார்த்தாங்க. நேபுகாத் நேச்சர் பார்த்தான், பெர்ஷிய ராஜாக்கள் பார்த்தாங்க, கடைசியில தரியு ராஜா பார்க்கிறான். அவன் கூட தேவன் இருக்கிறத பார்த்து அவன் ஹையஸ்ட் பொசிஷன் கொடுக்கணும்னு தரியு ராஜா நினைக்கிறான். நினைச்சுக்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. சோ அந்த ஒரு உயர்வை கொண்டு வரணும், அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். தேவன் விரும்புற அந்த உன்னத ஸ்தானத்துல நீங்களும் நான் இருக்கணும். God doesn't want us ஒரு அடிமையா இருக்கிற வாழ்க்கை அவருக்கு விருப்பம் கிடையாது. நாம எதை தெரிந்து கொள்ளுகிறோமோ அதான் நம்மளுடைய வாழ்க்கையா மாறும். 1ஆம் வசனத்தை தெரிந்து கொண்டோம்னா நமக்கு என்ன இருக்கோங்க, கீழே இருக்கிற 4ஆம் வசனம் 6ஆம் வசனம் இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். When you choose the second verse, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதுல தியானமா இருக்கும். நான் சொல்றேன், you are blessed, பாக்கியவான்கள். அந்த பர்சன் தான் ஆண்டவர் சொல்றாரு, he will be a blessed person in every aspect of his life. என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்கறது இல்லைங்க. we pray, always pray, ஆசீர்வதிங்க தப்புன்னு நான் சொல்லல. but God himself declares, எனக்கு பிடிச்சது நீ செய், நான் உன்னை ஆசீர்வாத உச்சத்துல கொண்டு போய் வைப்பேன். எனக்கு நான் வெறுக்கிறத நீ வெறுத்து பாரு, நான் நேசிக்கிறத நீ நேசிச்சு பாரு, உலகமே உன்னை பார்க்க ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு வாழ்க்கை உண்டாகும். So tonight, இந்த உணர்வோட let us pray and surrender to God. Let God do whatever. Just ஜெபம் பண்ணுங்க, just கேளுங்க. You will be amazed what God is going to do உங்க வாழ்க்கையில செய்யறார் என்பதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க.